இன்று 2025 4/26 சனிக்கிழமை காலை 10:30 மணி. எமது பயணம் கல்முனை கார்மேல் ஃபத்திமா தேசிய பாடசாலையிலிருந்து பாடசாலையின் முதல்வர் 125வது ஆண்டு நிறைவு விழாவை நடத்தி கொண்டிருக்கும் ஜூபிலி கமிட்டியின் உறுப்பினர்கள், பாடசாலை அபிவிருத்தி சங்க உறுப்பினர்கள் மற்றும் ஊடகவியலாளர்கள் சிலர் என எமது குழு பயணத்தை தொடங்கியது. கல்முனையிலிருந்து மேற்கே சுமார் 12 கிலோமீட்டர்களுக்கு அப்பால் உள்ள அதிகஷ்ட பிரதேசத்தில் உள்ள பழம்பெரும் கிராமம் ஒன்றை நோக்கிய எமது பயணத்தில் கிட்டங்கியை கடந்த பின்னர் வீதியின் இருமருங்கிலும் பச்சை பசியல் என்ற வயல்வெளிகள் கொளுத்தும் வெயிலிலும் எமது கண்களை குளிர்விக்க சவளக்கடை சந்தியிலிருந்து தெற்காக சொறிக்கல்முனை ஊடாக பயணம் தொடர்கின்றது. வயல்வெளி மற்றும் அவற்றிற்காக நீரேந்தி செல்லும் கால்வாய்கள் என மனதுக்கு இனிமையும் அவற்றை வருடி வரும் காற்று உடலுக்கு குளிர்மையும் தர ரசித்தபடி 10 கிலோமீட்டர் சென்றிருப்போம். அங்கு நாங்கள் செல்லவிருக்கும் கிராமத்தின் பெயர் பலகை தென்பட்டது. அங்கிருந்து அன்னளவாக 2 கிலோமீட்டர் இருக்கக்கூடிய ஆளரவமற்ற குங்கிரீட் பாதை வழியே எமது பயணம் தொடர்ந்தபோது எங்களுடைய பயணப்பாதையில் பல வழித்தடங்கள் யானைகள் பயணிப்பதாக எங்களில் சிலர் பேசிக்கொண்டனர். மனதுக்கு ரம்மியமாக இருந்த போதும் இந்த கிராம மக்கள் எந்த நேரத்திலும் தன்னந்தனியாகவோ அல்லது தேவை ஏற்படும் போது அகால வேளைகளிலோ இங்கிருந்து 6 அல்லது 7 கிலோமீட்டர்களுக்கு அப்பால் உள்ள நகரங்களுக்கு பயணிக்க வேண்டியிருக்கும் என எண்ணுகையில் இதயம் கனத்த வேளையில் எங்களது வாகனம் நிறுத்தப்பட்டது. நாங்கள் சேர வேண்டிய வீரச்சோலை என்கின்ற பழம்பெரும் கிராமத்தை அடைந்திருந்தோம். எங்களது பயணத்தின் நோக்கம் கல்முனை கல்வி வலயத்தில் உள்ள கார்மேல் ஃபாத்திமா கல்லூரி, சம்மாந்துறை கல்வி வலயத்தில் அதிகஷ்ட பிரதேச பாடசாலையான வீரச்சோலை அரசினர் தமிழ் கலவன் பாடசாலையின் சில தேவைகளை பூர்த்தி செய்து கையளிக்கும் நிகழ்வின் ஸ்தானமான வீரச்சோலை அரசினர் தமிழ் கலவன் பாடசாலையின் பெயர் பலகை வாழைமர தோரணங்களுடன் எங்களை வரவேற்றது. நானும் 50 ஆண்டுகளை கடந்திருக்கிறேன் என மார்கட்டி கொள்ளும் தோரணையில் 2012ஆம் ஆண்டில் நிறுவப்பட்ட வெளிறிய விளம்பர பலகை எமக்கு கட்டியம் சொன்னது. உள்ளே பாடசாலையின் அமைப்பு வரைபடம் 2019ஆம் ஆண்டில் 5ஆம் ஆண்டு புலமை பரிசில் பரீட்சையில் சித்தியடைந்த 8 மாணவர்களுடன் ஆசிரியர்கள் எடுத்துக்கொண்ட புகைப்படம் என்பன எமது கண்களில் பட்டன. கிராமத்துக்கு உரித்தான அன்பு, பணிவு என்பவற்றுடன் அவர்களது கரங்களில் விருந்தினர்களின் எண்ணிக்கையை விட மிக அதிகமாகவே இயற்கையான பூக்களை கொண்டு கட்டப்பட்ட பூமாலைகளுடன் அதிதிகளை வரவேற்றனர். கல்முனை கார்மேல் ஃபத்திமா கல்லூரி தேசிய பாடசாலை தனது 125வது ஆண்டு விழாவை சிறப்பிக்கும் வகையில் தேவையுள்ள பாடசாலை ஒன்றை தேர்ந்தெடுத்து உதவுதல் எனும் துணைப்பொருளில் இன்றைய நாளில் சம்மாந்துறை கல்வி வலயத்தில் உள்ள அதிகஷ்ட பிரதேச பாடசாலையான வீரச்சோலை அரசினர் தமிழ் கலவன் பாடசாலைக்கு கிட்டத்தட்ட ரூபாய் 5.5 லட்சம் பெறுமதியான சிறுவர் பூங்கா புனரமைப்பு, மாணவர்களுக்கான தளபாடங்கள், ஆசிரியர்களுக்கான தளபாடங்கள், மாணவர்களின் விளையாட்டு திறனை மேம்படுத்துவதற்கான விளையாட்டு பயிற்சி பொருட்கள், கற்றல் உபகரணங்கள் என்பவை கையளிக்கப்பட்டன. எதிர்வரும் 1 வருட காலத்திற்கு கணிதம், விஞ்ஞானம், ஆங்கிலம் ஆகிய பாடங்களுக்கான மேலதிக வகுப்புகளுக்கான ஏற்பாடுகளும் செய்து கொடுக்கப்பட்டிருந்தது. இன்பமே சூழல் எல்லோரும் பாடும் உயர்தரத்துக்கு அவர்கள் தகுதி பெற்று வரும்போது நிச்சயமாக உங்களோட பிள்ளைகளுக்கு நாங்கள் எங்களுடைய கல்வியிலே முன்னுரிமை கொடுப்போம். தென்னாடுடைய சிவனை போட்டி எந்நாட்டவருக்கும் குறைவா போச்சு. அன்பே சிவம்னு சொல்ல முடியாது, சிவமயம். நீங்கள் இணைந்திருப்பது சைவம் தமிழும் யூடியூப் தளத்தோடு. இன்று நீங்கள் பார்க்கவிருக்கின்ற இந்த காணொளி ஒரு பாடசாலை மற்றும் ஒரு பாடசாலைக்கு உதவுகின்ற ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வை தொகுப்பாக தருகின்ற காணொளி. அந்த வகையிலே கல்முனையின் மேற்காக 10 கிலோமீட்டருக்கு அப்பால் வீரச்சோலை என்கின்ற கிராமத்திலே அரசினர் தமிழ் கலவன் பாடசாலையாக இருக்கின்ற ஒரு பாடசாலைக்கு கல்முனை கார்மேல் ஃபாத்திமா கல்லூரியின் உதவிகள் சென்றடைகின்ற அந்த நிகழ்வை தொகுப்பாக வழங்குகின்றது. உண்மையிலே இலங்கையின் கல்வி துறையை எடுக்கின்ற பொழுது இலவச கல்வி கேள்விக்குறியாக இருக்கின்ற இந்த காலகட்டத்திலே ஒரு பாடசாலை அதனுடைய பின்தங்கிய ஒரு பாடசாலையை தெரிவு செய்து ஏறத்தாழ ரூபாய் 5 லட்சத்துக்கு மேற்பட்ட தொகையினை செலவிட்டு பாடசாலை மாணவர்களுக்குரிய தளபாடங்கள், அதே போல் ஆசிரியர்களுக்கு தேவையான தளபாடங்கள் மற்றும் கற்றல் உபகரணங்கள், விளையாட்டு உபகரணங்கள் என
தங்களால் இயன்ற உதவிகளை செய்கின்ற ஒரு நிகழ்வாக கல்முனை கார்மேல் பாத்திமா கல்லூரி தனது 125வது வருடத்தை சிறப்பிக்கும் முகமாக செயற்படுத்தி வருகின்ற அந்த நிகழ்ச்சி திட்டத்தின் வரிசையிலே இதனை இன்று மேற்கொண்டிருக்கின்றது. எனவே இந்த காணொளியை முழுமையாக காண்பதன் மூலம் அங்கு இடம்பெற்ற செயற்பாடுகள், இதன் மூலம் பல்வேறுபட்ட இவ்வாறான கல்வி புலத்திலே வாழ்கின்ற வறிய மாணவர்களுக்கு உங்களால் இயன்ற உதவிகளை செய்யக்கூடிய விடயங்களை இதனோடு நீங்கள் பகிர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். எனவே இந்த காணொலியை உங்களது நண்பர்களோடு பகிர்ந்து கொண்டு எமக்கும் உங்களுடைய ஒத்துழைப்பை வழங்குமாறு கேட்டுக்கொண்டு காணொலிக்குள் செல்லலாம். இன்றைய நாள் விடுமுறையாக இருந்தாலும் தரம் 1 தொடக்கம் 10 வரை உள்ள இந்த பாடசாலையில் கல்வி கற்கும் 130 மாணவர்கள் மற்றும் கற்பிக்கும் 14 ஆசிரியர்களில் பெரும்பாலானவர்களும் பெற்றோர்களும் என எம்மை வரவேற்க அநேகர் ஆவலுடன் எதிர்பார்த்து காத்திருந்ததை காண முடிந்தது. வருகிறந்திருக்கும் அனைவரையும் வரவேற்பதனாக அத்தோடு நன்கு செய்யப்படாத நிகழ்ச்சியை ஆரம்பிக்கலாம் என்று. அதாவது வெள்ளத்தி திட்டமானது உதவி தேவைப்படும் பாடசாலைகளுக்கான உதவுதல் கல்வி திட்டம். அதாவது எமது கார்மேல் பாத்திமா முடித்தானது 1900 ஆரம்பிக்கப்பட்டு 2025 கிட்டத்தட்ட 125 ஆண்டுகள் நிறைவேற்றி அவர்கள் ஒரு விசேட செயற்திட்டம் ஒன்றை முன்னெடுத்துள்ளார்கள். அந்த வகையில் கஷ்டப்பட்ட விதேசங்கள் இருக்கின்ற ஒரு பாடசாலையை தத்தெடுத்து அவர்களால் இயந்திரமும் அந்த பாடசாலைக்கு பல்வேறுபட்ட உதவிகளை வழங்குவதற்காக இந்த நிகழ்ச்சி திட்டத்தை முன்னெடுத்திருக்கிறார்கள். அந்த வகையில் 3வது தடவையாக இவர்கள் பாடசாலைக்கு வரவேற்கிறார்கள். அவர்களை வரவேற்பதற்காக
இதை ஆரம்பிக்கலாம் என்று நினைக்கின்றேன். முதலாவது நிகழ்வாக ராஜம் போதும் காதல் மலத்தில் ஆடுவான் மனத்திறங்கள் வாழ்ந்து வந்துவான். பாடசாலையில் 125ஆம் ஆண்டு ஜூபிலி நிகழ்ச்சி திட்டத்தின் தலைவருமான அருள் சகோதரர் ரெஜினால்ட் அவர்களை பாடசாலை சமூகம் மற்றும் பெற்றோர் சார்பாக இன்முகத்துடன் வருக என வரவேற்கின்றேன். மேலும் எமது இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கும் கார்மேல் பாத்திமா தேசிய பாடசாலையின் பிரதி அதிபர் அருள் சகோதரி பிரியசாந்தி அவர்களையும் பாடசாலையின் பிரதி அதிபர்கள் உப அதிபர்கள் அனைவரையும் இந்நிகழ்ச்சிக்கு வருக என அன்போடு வரவேற்கின்றேன். இந்த உடனடி தேவைகளை நிறைவேற்ற பொறுத்து பல வேலை திட்டங்களை செய்து இன்றைய நாளில் நம்மிடம் கையிருந்த வருகை தந்துள்ள உங்கள் அனைவரையும் வரவேற்று அந்த செயல்பாடுகளில் சிலவற்றை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். முதலாவதாக இன்றைய நிகழ்வில் விளையாட்டு உபகரணங்கள் வழங்குதல், சிறுவர் பூங்கா புனரமைப்பிலும் அதனை வழங்குதலும், மாணவர்களுக்கான கதிரை மேசைகள் வழங்குதல், ஆசிரியர் கதிரை மேசை வழங்குதல், பாடசாலையில் விஞ்ஞான பாடம் கற்பிக்கும் ஆசிரியருக்கான வருடத்திற்கான கொடுப்பனவு வழங்குதல். மேலும் இன்றைய நிகழ்வுகளுக்காக 5,22,500 ரூபாய் நிதியினை ஒதுக்கீடு செய்து இவற்றாக மிகவும் முக்கிய தேவைகளை நிறைவு செய்து உதவி வழங்க நிகழ்ச்சி திட்ட குழுவின் தலைவர் மற்றும் உறுப்பினர்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை எமது மனமார்ந்த நன்றிகளை கூறிக்கொண்டு, மேலும் எமது பாடசாலையின் மாணவர்களின் நலனில் அக்கறை கொண்டு இவ்வாறான பல உதவிகளை செய்து வருகின்ற பல நல்லுள்ளங்கள் இருக்கின்ற போது அவற்றை நாம் சரியாக பயன்படுத்தி இதன் மூலம் மாணவர்களுக்கு கல்வி வளர்ச்சியை உதவுமாறு அன்போடு கேட்டுக்கொண்டு எனது வரவேற்பை நிறைவு செய்கிறேன். நன்றி. விஞ்ஞான பாடத்தை இந்த பாடசாலையிலே எதுவித கொடுப்பனவும் இல்லாமல் கற்பித்துக் கொண்டிருக்கின்ற தகுதி ஆசிரியர்களுக்காக என்னுடைய இந்த பாடசாலை
கல்முனை கார்மேல் பற்றிமா கல்லூரியின் மூலமாக இந்த உதவி திட்டத்தின் செயல்பாட்டின் அடிப்படையில் அந்த கொடுப்பனம் மேற்கொண்டு முன்னிலைக்கப்படுகிறது. சபையின் ஆசிரியர்களை என்போர் நாங்கள் முன்னிலைக்கிறோம். இதனுடைய கல்லூரியில் முதல்வர் அவர்களும் அவரோடு இணைந்து எங்களுடைய இந்த 125வது ஆண்டு விழா குழுவினுடைய பொறுப்புதாரர்கள் செயல்படுவதில் செல்வதின் அவர்களும் இணைந்து வழங்கியிருப்பார்கள். வயோரீதியாக வரவேற்கப்படுகிறது. இது தொடர்ச்சியாக மாணவர்களை போவதற்கு இந்த பொறுப்பணிகளில் 2004ஆம் ஆண்டு கல்வி சாதனை பற்றிமா கல்லூரியில் கல்வி பொருளாதார சாதாரண பரீட்சைக்கு தோன்றியுள்ளது. தற்பொழுது லண்டனில் வசித்துக் கொண்டிருக்கிற குமுதன் அவர்கள் தொடர்ச்சியாக இந்த பொறுப்பனை வழங்குவதற்காக முன்வந்திருக்கிறார். அடுத்த நிறுவனமாக என்னுடைய இந்த பாடசாலையுடைய அரசு தேவையாக இருந்து கொண்டிருப்பது விளையாட்டு உபகரணங்களுடைய பற்றாக்குறை. எனவே அதை போக்குமாக ஒரு சில விளையாட்டு உபகரணங்களை நாங்கள் இந்த முறையிலே அந்த பாடசாலைக்கு அன்பளிப்பு செய்கின்றோம். அந்த அடிப்படையிலே வருமாறு வெளிப்படுகின்றோம். இதனை வேறு சிலை அல்லது தமிழ் கல்வி பாடசாலையுடைய சிறந்த ஆசிரியர்கள் இணைந்து பெற்றுக் கொள்கிறார்கள். இது வைரோதியாக ஆசிரியர்கள் வந்து வைரோதியாக இணைத்துக் கொள்ளுமாறு அன்போடு அழைக்கின்றோம். அதை தொடர்ந்து மாணவர்களுக்கான கல்வி வேலைகளும் தற்போது வழங்கி வைக்கப்பட்டது. தற்போது வைரோதியாக மேசை வழங்கப்படுகிறது. வழங்கப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையிலே மூன்றாவது தடவையாக இங்கே வருகிறது. ஒரு சில தேவைப்பாடுகளை நாங்கள் ஓரளவுக்கு பூர்த்தி செய்வதற்காக இருக்கிறோம். முழுமையாக செய்ய முடியாது இருந்தாலும் ஒரு சில வேறுபாடுகளை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். இவர்களுக்கான சேவர்களை அன்போடு அழைக்கின்றோம். முதலிலே தரும் 15 மாணவர்களுக்காக தற்பொழுது பெரிய ஒரு பரிசு வழங்கப்படுகிறது. அவருடைய கல்வி வளர்ச்சிக்காக அவர்களை ஊக்குவிப்பதற்காக பெரிய ஒரு பரிசு வழங்கப்படுகிறது. பெற்றுக்கொண்ட தரப்பான மாணவர்கள் அவர்கள் தொடர்ந்து தற்போது 10 மாணவர்களுக்காக ஒரு ஊக்குவிப்பு பரிசு வழங்கப்படுகிறது. அதைத் தொடர்ந்து தரம் 9 மாணவர்கள் இருந்தால் வரைதல் தரம் 9 மாணவர்கள் இருந்தால் வரைதல் அழைக்கின்றோம். தரம் 10 மாணவர்கள் என்னுடைய 125வது ஆண்டு விழாவினுடைய அங்கமாக உதவி நிறுவனம் பாடசாலைக்கு உதவி வழங்குகின்ற அந்த திட்டத்தின் அடிப்படையில் இன்று நாங்கள் வருகின்ற போதும் விடுமுறை நாடாக இருந்தாலும் கூட ஆசிரியர்கள் மாணவர்கள் பெற்றோர்கள் இந்த நிகழ்வினை பிரமாண்டமாக ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். எனவே இந்த வேளையில் நாங்கள் அறிந்திருக்கிறோம். காலை வணக்கம். ஆண்டவருடைய சாந்தியும் சமாதானம் உங்களுடைய உறைவாயிருக்க இறைவனை வேண்டி அன்போடு வரவேற்றுக் கொள்கிறேன்.
அன்பார்ந்த பெற்றோரே, ஆசிரியர், பிள்ளைகளே, உண்மையிலே எங்களுக்கு மகிழ்ச்சியா இருப்பது சந்தோஷம். உங்களை விட நாங்கள் எந்த விதத்திலையும் உயர்ந்தவர்கள் அல்ல. நாங்கள் ஒரு சாதாரண உங்களை போன்ற கிராமங்களில் குடும்பங்களில் பிறந்து வளர்ந்து பலருடைய உதவியால் நாங்கள் கல்வி கற்று இன்றைக்கு ஒரு பாடசாலையிலே உங்களை போல பெற்றோருடைய பிள்ளைகளுக்கு இவ்வாறான அழகான பிள்ளைகளுக்கு ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு நாங்கள் பணி செய்து வருகின்றோம். ஆகவே நாங்கள் எங்களிடம் இருக்கிற மேல் உச்சத்திலிருந்து இந்த உதவிகளை செய்யவில்லை. அந்த அளவுக்கு நாங்கள் உயர்ந்தவர்களும் அல்ல, எங்களிடமும் அந்த அளவுக்கு பொருள்பட்டங்கள் இல்லை. இருந்தாலும் எங்களுடைய சகோதரர்களுக்கு இறைவனுடைய பிள்ளைகளுக்கு நாங்கள் ஏதாவது செய்ய வேண்டும் என்ற எங்களுடைய ஆர்வத்தில் குறிப்பாக இந்த 125ஆம் ஆண்டில் வெறும் கொண்டாட்டங்களோடு இது முடிவடைய கூடாது. இதனை பயன்படுத்தி நாம் நமது சகோதர பிள்ளைகளுக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்று எங்களுடைய குழுவினருடைய விருப்பத்துக்கு ஏற்ப இந்த அழகிய கிராமத்தில் உள்ள இந்த அழகிய பாடசாலையை நாங்கள் தெரிவு செய்தோம். ஆகவே நாங்கள் எங்களால் முடிந்த உதவியை நாங்கள் செய்து இருக்கிறோம். இது பெரிய உதவி இல்லை. எங்களிடம் இருக்கிறது நீங்கள் வேண்ட ஆக்கள் இல்லை. நாங்களும் பலர் உதவி கேட்டு சகோதரர் என்ற அடிப்படையில் ஆண்டவருடைய பிள்ளைகள் என்ற முறையில் நாங்கள் இந்த சுய உதவிகளை செய்வோம். சுய உதவி இந்த போட்டோ எடுப்பது எங்களுக்கு உண்மையில் அது விளம்பரப்படுத்துவதற்கு அல்ல, இது எங்களுடைய அறிக்கை போடுவதற்காகவும் பல நிதி உதவி செய்து கொண்டிருந்தார்கள். இன்னும் நாங்கள் செய்ய இருந்தாலும் அவர்களுக்கு நாங்கள் ஒரு நம்பகத்தன்மை இவ்வாறான நிகழ்வு நடைபெற்று என்று சொல்லும்போது அவர்களுக்கு ஒரு மகிழ்ச்சி. இந்த நிதி உதவி செய்கிறவர்கள், நமக்கு உதவி செய்கிறவர்கள் காலையில் வரும்போது சந்தோஷமா இருந்தது. இயற்கையான இந்த விடுமுறை நாளாக இருந்தாலும் எல்லா பெற்றோரும் பிள்ளைகளும் உங்களுடைய பெருந்தன்மையையும் உங்களுடைய இருக்கிற ஆண்டவருடைய அந்த நல்ல பண்பையும் உங்களுடைய விசுவாச வாழ்வையும் காட்டுகிறது. ஆகவே இந்த வேளையில உங்கள் எல்லோருக்கும் நன்றி சொல்றோம். அவ்வளவு மாலை, இயற்கையான மாலை. நாங்களே சில நேரம் சோம்பேறித்தனத்தில் அந்த காசு போயிருமோன்னு சொல்லி எங்களுடைய நேரத்தை வீணாக கூடாதுக்காக இலகுவாக நாங்கள் செயற்கை மாலையை வேண்டது. ஆனால் நீங்கள் மெனக்கட்டு அதிக நேரம் செலவழித்து பூக்களை பறித்து அந்த இயற்கையாக எங்களை வரவேற்றதற்கு உண்மையில உங்களுக்கு நன்றி சொல்றோம். இந்த பிரதி அதிபர் மறைமுகமாக இது உங்களுக்கு பின்னாலே இருந்து உங்களுக்காக உழைக்கிறவர், உங்களுடைய அதிபர் தடுக்க முடியாத காலங்கள் இங்கே இல்லாவிட்டாலும் உண்மையிலே அவர் உங்களுடைய பாடசாலையை பற்றி, பிள்ளைகளை பற்றி, ஆசிரியை பற்றி தங்களுடைய எல்லாருக்கும் தெரியப்படுத்திய விளைவாகத்தான் நாங்கள் உங்களுடைய பாடசாலையை தெரிந்து கொண்டோம். இந்த வேளையில் அவர் இங்கே இல்லாண்டும் அவருக்கு நாங்கள் நன்றி கொள்றோம். அத்தோடு பிரதி அதிபர், பகுதி தலைவர்கள், ஆசிரியர்கள், உங்கள் பிள்ளைகள் எல்லோருக்கும் அன்பார்ந்த பிள்ளைகளை பெற்றோரே நன்றாக படியுங்கள். கல்விதான் நம்மளை உயர்த்தும். உங்களுக்கு தெரியும், நாங்கள் பல சவால்களுக்கு மத்தியில், போராட்டங்கள் மத்தியில் நாங்கள் வளர்ந்து வந்திருக்கிறோம். இன்றைக்கும் நாடு பல சவால்களையும் முகம் கொடுக்கிறது, நாங்களும் முகம் கொடுப்போம். ஆகவே எங்களுடைய பிள்ளைகளை நாங்கள் ஞான அறிவிலும், சமய அறிவிலும், இறை பக்தியிலும் பிள்ளைகளை நாங்கள் வளர்த்து பிள்ளைகள் அறிவிலும், ஞானத்திலும், ஒழுக்கத்திலும், நல்ல பண்பிலும் வளர நாங்கள் ஆசிக்கிறோம், விரும்புகிறோம். முக்கியமாக நாங்கள் இந்த சிறச்சிய பகுதிய உதவிகளை நாங்கள் செய்தாலும் குறிப்பாக உங்களுக்கு நாங்கள் ஒரு நல்ல விடயங்களை சொல்லலாம். உங்களோட பிள்ளைகளுடைய எதிர்கால கல்விக்கு முக்கியமாக அவர்கள் இங்கே ஓயல் வரைக்கும் இருக்கிறது. உயர் தரத்துக்கு அவர்கள் தகுதி பெற்று வரும்போது நிச்சயமாக உங்களோட பிள்ளைகளுக்கு நாங்கள் எங்களுடைய கல்வியிலே முன்னுரிமை கொடுப்போம் என்பதை இந்த வேளையிலே நான் கூறிக்கொள்கிறேன். அதை நாங்கள் இருக்கின்ற எங்களுடைய மதிப்புக்குரிய குழு உறுப்பினர்கள் அவர்கள் பெற்றோராகவும் இருக்கிறார்கள், பழைய மாணவர்களாகவும் இருக்கிறார்கள். ஆகவே நாங்கள் அதிபர் இருக்கிறாரோ இல்லையோ மாறி போனாலும் நாங்கள் எங்களுடைய எழுதப்படாத ஒரு சட்டமாக நாங்கள் எங்களுடைய பாடசாலை வைத்திருக்க விரும்புகிறோம். உங்களுடைய பிள்ளைகள் படித்து ஓயல் சித்தி அடைந்து 7க்கு வரும்போது ஏனைய பிள்ளைகளுக்கு விட முன்னுரிமை உங்களுடைய பிள்ளைகளுக்கு கொடுப்பதற்கும், அத்தோடு நீங்கள் ஏதாவது உதவி தேவைப்படும் பயிற்சிகள் அல்லது செமினார்கள் அல்லது விசேட உதவிகள் தேவைப்படும் போது நிச்சயமாக இந்த பாடசாலை எங்களுடைய பிள்ளைகளாக உங்களோட பிள்ளைகளை கருதி இந்த பிள்ளைகளுக்கு நாங்கள்
உதவி செய்வதற்கு இந்த நேரம் காத்திருக்கிறோம். இதையும் நான் உங்களுக்கு இந்த நேரத்தில் சொல்லிக் கொள்கிறேன். ஆண்டவரை வேண்டிக் கொள்கிறோம். நாங்கள் என்ன சமயத்தை பின்பற்றவர்களாக இருந்தாலும் நாங்கள் எல்லாருமே ஒரே இறைவனின் பிள்ளைகள். நீங்கள் அதே மாதிரி இந்து சமயத்து பிள்ளைகளா இருக்கீங்க சொல்வார்கள், தென்னாடுடைய சிவனை போற்றி எந்நாட்டவருக்கும் குறைவா போற்றி. இந்தியாவில் தென்பகுதியில் உள்ள தமிழ்நாட்டில் நாங்கள் சிவபெருமான் என்று சொல்றது தான். ஏனைய இடங்கள்ல நாங்கள் ஆண்டவர், இறைவன், பரம்பொருள் என்று நாங்கள் பல்வேறு பேர்களை கொண்டு அழைக்கிறோம். இங்கே இஸ்லாமிய சமூகங்களை கூட வந்திருக்கிறார் உலகம். ஆக இங்கே நாங்கள் சமயம் அது நமக்கு ஒரு வழிகாட்டி. இறைவனை அடைவதற்கு நமக்கு ஒரு வழிகாட்டிதான் சமயம். நாங்கள் என்ன சமயத்தை பின்பற்றா இருந்தாலும் நாங்கள் அதை கடந்து இறைவனில் நாங்கள் எல்லாரும் ஒன்று. ஒரே இறைவன், பல்வேறு பெயர்களை அழைக்கிறோம். ஒரே இறைவனின் பிள்ளைகள், சகோதர சகோதரர். ஆகவே நீங்கள் என்ன தேவாரம் படித்தாலும் புரிதல சொல்லுங்கள். இன்பமே சூழ்க எல்லோரும் வாழும். அழகான சுபம், அது அழகான பிரார்த்தனை. எல்லாரும் யாரு? நம்ம அன்பு செய்கிறார்கள், நம்ம அன்பு செய்யாதாக்கள், எங்களுக்கு பிடிச்சார்கள், எங்களுக்கு பிடிக்காதாக்கள், எங்களுக்கு உதவி செய்கிறார்கள், எங்களுக்கு உதவி செய்யாதாக்கள். நம்முடைய விருப்பு வெறுப்புக்கு அப்பால் சென்று நாங்கள் எல்லாரையும் நேசிக்கிற அந்த பெரிய அன்பின் தத்துவம் தான் நம்முடைய சமயம் போதிக்கிறது. ஆகவே இந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்க வழிபடுத்த இறைவன் இருக்கிறார். ஆகவே நாங்கள் எங்களுடைய உழைப்பு, எங்களுடைய படிப்பு மேல முதலாம் முடிவுமா நம்ம கொடுக்க வேண்டியது இறை பற்றை, இறை சாயலை, இறைவனுடைய அன்பை. அன்பே சிவம்னு சொல்ல முடியாது, சிவமயம். அன்பே இறைவன். அந்த அன்பின் அடையாளமாக ஆண்டவர் நமக்கு தந்த இந்த பிள்ளைகளுக்காக பெற்றோர், இங்கே இருக்கிற ஆசிரியர்களே, தியாகியரான ஆசிரியர் பார தூரம் இல்லையா, பல சௌகரியங்கள், அவருடைய குடும்பாக்கள், அவருடைய குடும்ப சுமைகள் மத்தியில இந்த ஆசிரியர்கள் வந்து இங்கே பணி செய்வது உண்மையில பெரிய ஒரு நலப்பிரசாதம். ஆகவே இறைவன் முக்கியமாக அந்த ஆசிரியர்களையும் அவருடைய குடும்பங்களையும் பெற்றோர் உங்களையும் உங்களுடைய பிள்ளைகளையும் இந்த பாடசாலை முழுவதையும் உங்களுடைய தொழில்துறைகளையும் விரைவாக ஆசிரிக்க வேண்டும் சொல்லி இந்த சந்தர்ப்பத்தை எங்களுக்கு தந்ததுக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி. எல்லாருக்கும் வாழ்த்து. இப்பாடசாலையின் ஆசிரியர்களே, மாணவ செல்வங்களே, பெற்றோர்களே, ஊடகவியலாளர்களே, எல்லோருக்கும் இந்நேர வணக்கம். உண்மையிலே இந்த எங்களுடைய பாடசாலையின் 125வது ஆண்டு சிறப்பினை கொண்டாடுவோமாக ஒரு வளங்களில் பற்றாக்குறையான ஒரு பாடசாலையினை தெரிவு செய்து சில உதவிகளை செய்கின்ற இந்த திட்டத்தின் இந்த பாடசாலை உங்களுடைய அதிபர் அவர்களால் முன்மொழியப்பட்டது. இவ்வாறு அட்டப்பளத்தில் இருக்கக்கூடிய ஒரு பாடசாலையும் முன்மொழியப்பட்டது. இருந்தாலும் நாங்கள் நேரடியாக விஜயம் செய்து இந்த ஆசிரியர்களுடன் இந்த மாணவர்களுடன் உரையாடிய வகையில் உங்களுடைய பாடசாலையினை தெரிவு செய்திருந்தோம். உங்களுடைய பாடசாலையின் பிள்ளைகளை நாங்கள் பார்க்கும்போது மிகவும் வளமான பிள்ளைகளாக எங்களுக்கு தெரிந்தார்கள். அவர்களுக்குரிய சரியான கல்வி போட்டப்படும் போது நிச்சயமாக அவர்களுக்கான பிரகாசமான எதிர்காலம் இருப்பதை எங்களால் கண்ணுடாக காணக்கூடியதாக இருந்தது. கல்விதான் எங்களுடைய செல்வம், அளிக்க முடியாத செல்வம். இந்த பொருளாதாரத்தில் அல்லது சமூகத்தில் அந்தஸ்தை பெற வேண்டுமானால் நிச்சயமாக மாற்ற செய்யக்கூடிய மிகப்பெரிய கருவி கல்விதான். அந்த அடிப்படையில் இந்த மாணவ செல்வங்களுக்கு கல்வியை ஊட்ட வேண்டும். அவ்வாறு எங்களுடைய பாடசாலை சமூகம் ஒரு பின்தங்கிய பாடசாலைக்கு உதவி செய்வதற்கு அடிப்படையில் தான் நாங்கள் செய்கின்றோம். நாங்கள் பழைய மாணவர்கள், நாங்கள் ஆசிரியர்கள் அல்ல அந்த பாடசாலையில். இருந்தாலும் மிக நீண்ட காலமாக எங்களுடைய கல்லூரியை நாங்கள் நேசிக்கிறவர்கள். அந்த பாடசாலையை விட்டு வெளியேறியிருந்தாலும் கூட எங்களுடைய கல்லூரி என்று சொல்லும் பொழுது, கார்மேல் பாத்திமா கல்லூரி என்று சொல்லும் பொழுது அது ஒரு பெருமையான விஷயமா இருக்கின்றது. இந்த பிரதேசத்தினுடைய அடையாளமாக கார்மேல் பாத்திமா கல்லூரி இருக்கின்றது. அவ்வாறான ஒரு பாடசாலை இன்னும் ஒரு பாடசாலைக்கு உதவி செய்வது என்பது மிகவும் நிகழ்ச்சியான விடயம். இவ்வாறான சந்தர்ப்பங்கள் நடைபெறுவது மிக குறைவு. ஒவ்வொரு பாடசாலையும் அந்த பாடசாலை மாணவர்களும் அந்தந்த பாடசாலைகளுக்கு உதவி செய்ய முன்வருவார்கள். அந்த வகையில் இதை நாங்கள் தாண்டி எங்களுடைய பாடசாலையை தாண்டி இன்னொரு பாடசாலைக்கு உதவி செய்ய வந்தது இந்த 125வது ஆண்டினை சிறப்பிக்கும் முகமாக. அந்த அடிப்படையில் எங்களாலான முழுமையாக இல்லாவிட்டாலும் எங்களாலான உதவிகளை இந்த பாடசாலைக்காக நாங்கள் செய்திருக்கின்றோம். பிரத்யேக வகுப்புகளை இங்கு ஒழுங்கு செய்து
அதை குறிப்பிட்ட காலத்துக்கு செய்வதற்கு நாங்கள் முன்வந்திருக்கின்றோம். அதுக்கு ஆங்கிலம், கணிதம், விஞ்ஞானம் கற்பிக்கக்கூடிய பிரபல்யமான ஆசிரியர்கள் எங்களுடைய பாடசாலையில் இருக்கின்றார்கள். அவர்கள் தாமாக முன்வந்திருக்கிறார்கள் இந்த பாடசாலைக்கு நேரடியாக விஜயம் செய்து பிரத்திய வகுப்புகளை செய்வதற்கு. அதையும் நாங்கள் விரைவாக ஆரம்பிப்போம். இவ்வாறான ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி தந்த இறைவனுக்கும் உங்களுக்கும் நன்றியை கூறி விடைபெறுகின்றேன். உங்களுடைய அதிபருக்கு நான் நன்றி சொல்ல வேண்டும். அதோடு இந்த உதவி திட்டங்களை செய்வதற்கு முன்வந்த எங்களுடைய அனுசரணையாளர்கள் இருக்கின்றார்கள். அந்த அனுசரணையாளர்களுக்கும் இந்த சந்தர்ப்பத்தில் நான் நன்றியை தெரிவித்து, இதில் எங்களுடைய அதிபர் முழு மூச்சாக இதில் மிகவும் ஆர்வத்தோடு இருந்தார். இவ்வாறான பாடசாலைகளுக்கு இந்த உதவிகளை செய்வதற்கு அதிபர் உள்ளிட்ட பிரதி அதிபர்கள், எங்களுடைய ஜூப்ளி கமிட்டியின் செயலாளர், பாடசாலை அபிவிருத்தி சங்க செயலாளர்களுக்கு, இதற்கு துணை நின்ற எல்லோருக்கும் இந்த சந்தர்ப்பத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். காலை வணக்கம். எங்களது பாடசாலைக்கு இந்த உதவி வழங்கல் நிகழ்ச்சி திட்டத்துக்கு எங்களுடைய அருகாமையில் இருக்கின்ற கார்மேல் தேசிய பாடசாலையின் இந்த உதவி வழங்கல் என்பது எங்களுக்கு மிகவும் ஒரு முக்கியமான ஒரு விடயமாக கொள்ளப்படுகின்றது. இந்த வீரஜோலை கிராமம் மிகவும் பின்தங்கிய ஒரு கிராமம். இங்கு இருக்கின்ற மாணவர்களும் மிகவும் வறுமைக்கு கோட்டு கீழ் உள்ளவர்கள். அவர்களால் பிரத்திய வகுப்புக்கு செல்ல முடியாத நிலையும் இங்கு இருக்கின்றது. போக்குவரத்து இல்லை, யானை பிரச்சனை, குடிநீர் பிரச்சனை, இவ்வாறான பிரச்சனைக்கு மத்தியில் இந்த மாணவர்கள் இந்த கல்வியை தொடர்கின்றார்கள். அத்தோடு எங்களோட பாடசாலையில் கணிதம், விஞ்ஞானம், ஆங்கிலம் போன்ற பாடங்களுக்குரிய ஆசிரியர்கள் மிகவும் பற்றாக்குறை இருந்த போதும் இன்று அவர்கள் மிகவும் சந்தோஷமாக சொன்னார்கள், அதுக்குரிய நேரங்களை ஒதுக்கித்தாருங்கள், அவர்கள் உங்களுக்கு வந்து கற்பிக்க போகும் ஆண்டு மிகவும் ஆனந்தமாக இருக்கின்றது. அந்த பாக்கியம் இந்த மாணவர்களுக்கு கிடைத்ததை இந்த பெற்றோர்கள் என்றும் மறக்கக்கூடாது. இவ்வாறான ஒரு விடயத்தை மறக்கக்கூடாது என்றால் இது நன்றிக்கு மேல் நன்றி சொல்ல வேண்டிய ஒரு விடயமாக காணப்படுகின்றது. பாடசாலையை தத்தெடுத்து எங்களுக்கு இவ்வாறான உதவிகளை செய்வதற்கு நாங்கள் அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை எங்களோட பாடசாலை ஆசிரியர்கள் சார்பாகவும், மாணவர் சார்பாகவும், எங்களுடைய பெற்றோர்கள் சார்பாகவும் மிகுந்த நன்றியை தெரிவிப்பது இல்லாமல் எங்களுடைய அருட்தந்தை அதிபர் அவர்கள் இதுக்கு மூலகாரணம் இருக்கின்றார். அவருக்கு மீண்டும் ஒரு முறை நன்றியை கூறி, இதுக்குள்ள இருக்கின்ற தம்பி சிவதாசனுடைய உறவினர், அதேபோல என்னுடைய ஆர்வம், என்னுடைய நண்பர், நிறுவனம் அவர் எனக்கு முன்னிலை வைத்துள்ளார். அவர் எல்லாருக்கும் நன்றியை கூறி இவ்விடத்தில் விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். இந்த நன்றி குரலில் யாரும் இடம்பெறா பட்சத்தில் அவர்களுக்கும் நன்றியை கூறி விடைபெறுகின்றேன். நன்றி. உடனியலாளர்கள் ஐயா அவர்களுக்கும் இந்த இடத்தில் நன்றியை கூறி விடைபெறுகிறோம். எல்லாமே நன்றிகளுக்கும் நன்றி.